ஹலோ மக்களே, நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி வெல்டிங் ராடு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வெல்டருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவே தெரியாத நண்பர்களுக்காக தான். ஃபர்ஸ்ட், இந்த வெல்டிங் ராடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்டா இருக்கு. நிறைய பேர் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது பிரச்சனையே இல்ல. இந்த வெல்டிங் ராட்ல ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? E6013, அதாவது ஈன்னு போட்டு 6013 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான வெல்டிங் ராட்ல இந்த மாதிரி நம்பர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில நம்பர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த E6013 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வெல்டிங் ராடுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வெல்டிங் ராட்ல E7018 கொடுத்துருப்பாங்க, E6011 கொடுத்துருப்பாங்க, E6010 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய வெல்டிங் ராட்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய நம்பர்கள் இருக்கு. பொதுவா நம்ம யூஸ் பண்றது E6013 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெல்டிங் ராடுக்கு என்ன விரிவாக்கம், டெஃபனேஷன் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இ அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, எலக்ட்ராடுடைய ஷார்ட் ஃபார்ம், அதுதான் இ. சரிங்களா? எலக்ட்ராடுன்னு இருக்குல்ல, எலக்ட்ராட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஈன்னு இருக்கும். ஸோ அந்த எழுத்தை தான் வந்து ஈல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்கு வேற எதுவுமே இல்லை, எல்லா வெல்டிங் ராடுக்கும் இ அப்படிங்கிறது காமன். அடுத்தது 6013. இந்த 6013ல 60 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டரை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்புகள்ல வந்து கிரேடு பிரிப்பாங்கல்ல, 40 60 கிரேடு இருக்குல்ல, அந்த கிரேடுல வந்து பாத்தீங்கன்னா 60ங்கிறது டென்சைல் ஸ்ட்ரென்த் மினிமம். இந்த ரேஞ்சு, இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய இரும்புல, அதாவது மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து கேஎஸ்ஐன்னு பார்க்கலாமா? கேஎஸ்ஐ அப்படிங்கும்போது கிலோ பவுண்ட்ஸ் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது அந்த சைஸ்க்குள்ள, அதாவது அந்த இழுவை திறனுக்குள்ள இருக்கக்கூடிய இரும்புகள்ல நம்ம இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். 60 கிரேடு, ஸோ அதுக்குள்ள நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வெல்டிங் ராடுக்கு அந்த 16 கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டாவதா இருக்கக்கூடியது 13. இந்த 13 வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 1 மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த 1 அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆல் பொசிஷன்ஸ். அதாவது பிளாட், இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிப்போம். அதாவது நம்ம இந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிப்போம். இது வந்து பிளாட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வெர்டிகல். வெர்டிகல் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா நின்றுகிட்டு இந்த பொசிஷன்ஸ்ல வெல்டிங் அடிச்சுட்டு போவோம். ஸோ இது வெர்டிகல். மூணாவது, நம்ம இப்படி நின்றுகிட்டு ஹரிசாண்டல், இந்த பொசிஷன்ல வெல்டிங் எடுப்போம். இது ஹரிசாண்டல். மூணாவது ஓவர் ஹெட், அதாவது நம்ம இப்படி நின்றுகிட்டு நம்ம தலைக்கு மேல இப்படி வெல்டிங் அடிச்சுட்டு போவோம். ஸோ இது ஓவர் ஹெட். இந்த 4 பொசிஷன்லயுமே இந்த வெல்டிங் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பராகவும் அது இருக்கு. அடுத்தது இந்த 1 3 அப்படியே நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிளக்ஸ் பொலாரிட்டி. ஃபிளக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். இப்போ இந்த இரும்பு மெட்டல் இருக்குல்ல, இந்த இரும்பு மெட்டலுக்கு மேல ஒயிட் கலர்ல ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஃபிளக்ஸ் கோட்டிங். இந்த ஃபிளக்ஸ் கோட்டிங்கை தான் வந்து நம்ம ஃபிளக்ஸ் கோட்டிங்கை தான் வந்து குறிக்குங்க 13 அப்படிங்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை டைட்டானியம் சோடியம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கு. மூணாவது பொலாரிட்டி. பொலாரிட்டி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் ராட்ல பொலாரிட்டி சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பொலாரிட்டி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, 2 பொலாரிட்டி இருக்குங்க. நிறைய இதுல விரிவாக்கங்கள் இருக்கு. நம்ம வந்து சிம்பிளா பார்ப்போம், ஏன்னா இந்த வீடியோ வந்து வெல்டிங் ராடோட அந்த நம்பருக்கான விரிவாக்கம் தான் நம்ம பாக்குறோம். ஸோ பொலாரிட்டி வீடியோஸ் வந்து நம்ம தனியா பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த வெல்டிங் மிஷின்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர் செக்ஷனை மாட்டுவோம், மைனஸ் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எர்த் செக்ஷனை மாட்டி நம்ம வெல்டிங் பண்ணிட்டு இருப்போம். டிசி வெல்டிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே சேஞ்ச் பண்ணலாம், துருவ மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க, பொலாரிட்டி சேஞ்சஸ். அதாவது இந்த மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டரை மாட்டிப்பாங்க. அதாவது நம்ம வெல்டிங் ராடு வச்சு ஹோல்டர் பண்றோம்ல, அதை வந்து மாட்டிப்பாங்க. இந்த பிளஸ் சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எர்த் லைனை செக்ஷனை கொடுத்து வெல்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு வெல்டிங் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பொலாரிட்டி செக்ஷன் வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட இந்த வெல்டிங் ராடை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.